வாழ்க தமிழ், வளக இந்தி. அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி இந்த வகுப்பிற்கு வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். இன்று நாம் என்ன கற்கப் போகிறோம்? பாடம் 6 தொடர்ச்சியாக கட்டளை வாக்கியத்தில் போன வகுப்பில் து, தும், ஆப் இந்த 3 சொற்களை பார்த்தோம். அந்த 3 சொற்களை யோசித்து இன்றைக்கு வாக்கியங்கள் அமைக்க போகிறோம். அத்துடன் யஹா, வஹா, அந்த, பாகர் இந்த வார்த்தைகளையும் நாம் போன வகுப்பில் கற்றோம். அதையும் அமைத்து இன்று நாம் அந்த வாக்கியங்களை எப்படி இந்தியில் பயன்படுத்துவது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆனா ஆனா என்ற வெர்பை நாம் முதலில் எடுத்துக்கொள்வோம். ஆனா என்ற வெர்பை எடுத்துக்கொண்டு தூ தூ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வேலைக்காரர்கள், சிறு குழந்தைகள், இல்லை கடவுள், இவங்களுக்கு அழைக்கும் பொழுது நாம் தூவை பயன்படுத்த வேண்டும் இந்தியில். இப்பொழுது இந்த வாக்கியத்தை பாருங்கள். முதலாவது வாக்கியம் தூ யாம் ஆ, நீ இங்கே வா. நீங்கள் தூ யூஸ் பண்ணி தூ பயன்படுத்தினால் அதில் நீங்கள் ஆவோட ஓ சேர்த்து ஆவோ இங்கே வராது, வெறும் ஆ என்று போட்டாலே போகிறோம். தூ யூஸ் பயன்படுத்தும் பொழுது ஆ அந்த வினைச்சொல் ஆவோட நின்றுவிடும், ஆவோ வராது. தூ யாம் ஆ என்றால் நீ இங்கே வா, அதிகாரமாக சொல்லக்கூடிய வார்த்தை. அதே இது நெகட்டிவ் எதிர்மறையாக சொல்கிறப்போ தூ யாம் மத் ஆ, நீ இங்கே வராதே என்ற அர்த்தத்தை தரும். வேலைக்காரனை நீங்கள் அதிகாரமாக கூப்பிடுமோ இதுதான் சொல்லுவீங்க, தூ ஆ, வேலைக்காரனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நீ வா. அதே மாதிரி குழந்தையை செல்லமாக சொல்லும் பொழுது நீங்கள் தூ என்ற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். அதே இது உங்களுக்கு சமமானவர்கள், உங்களுடைய தோழர்கள், பெற்றோர்கள் அவர்களுக்கு அழைக்கும் பொழுது நீங்கள் தும் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீர்கள். இப்பொழுது பாருங்கள், முதல் வாக்கியத்தை பாருங்கள். தும் யஹா ஆவோ, இங்கே யஹா என்றால் இங்கே இந்த அர்த்தம். தும் யஹா ஆவோ, நீ இங்கே வா, யூ கம் ஹியர் என்ற பொருளை தருகிறது. அடுத்த வார்த்தை தும் யஹா மத் ஆவோ, நீ இங்கே வராதே. தும் யஹா மத் ஆவோ, நீ இங்கே வராதே. மூணாவது வாக்கியம் ஆப் யஹா ஆகியே, மரியாதை. இது மரியாதைங்க. ஆப் நீங்கள், இல்லை தாங்கள் என்று சொல்லலாம். நீங்கள் இங்கே வாருங்கள். ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல வேண்டாம்? யூ ப்ளீஸ் கம் ஹியர். ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது ப்ளீஸை சேர்த்துக்கொள்ள வேண்டாம். யூ ப்ளீஸ் கம் ஹியர் என்று சொல்ல வேண்டாம். நாலாவது வார்த்தை ஆப் யாம் ந ஆயே. இது மரியாதைங்கிறதுனால நம்ம மத் போடாமல் நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறோம். ஆப் யாம் ந ஆயே, நீங்கள் இங்கே வராதீர்கள். பொலைட்டாக சொல்லுது. அந்த வார்த்தைக்கு நாங்கள் மற்ற யூஸ் பண்ணாமல் நான் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும் ஹிந்தியில். அப்பொழுது ஆனா என்ற வினைச்சொல்லை அமைத்து நாம் வாக்கியத்தை பயின்றோம். இப்போது ஜானா, ஜானா என்றால் டு கோ, போத என்ற அர்த்தத்தை தரும். அதை விரிவுபடுத்தி நாம் எப்படி ஹிந்தியில் வாக்கியத்தை அமைப்பது? இப்பொழுது கவனிங்கள், முதல் வாக்கியத்தை கவனிங்கள். தும் அந்த ஜாவோ, என் கூட சேர்த்து சொல்லுங்கள் நீங்களும். தும் அந்த ஜாவோ, அந்தர் என்றால் உள்ளே என்ற அர்த்தம். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுது தமிழில்? நீ உள்ளே போ. தும் அந்தர் ஜாவோ, நீ உள்ளே போ. ரெண்டாவது வாக்கியம் தும் பாகர் ஜாவோ, அந்தர் என்றால் உள்ளே, பாகர் என்றால் வெளியே. நன்றாக நினைவுத்துக் கொள்ளுங்கள். பாகர் என்றால் வெளியே. தும் பாகர் ஜாவோ, நீ வெளியே போ என்ற அர்த்தம். யூ கோ அவுட், யூ கோ அவுட் சைட் என்று சொல்ல வேண்டாம். மூன்றாவது வாக்கியம் மரியாதை. ஆப் அந்த ஜாயே, ஆப் அந்த ஜாயே, நீங்கள் உள்ளே போங்கள். மரியாதையாக சொல்லக்கூடியது ஆப் அந்த ஜாயே, நீங்கள் உள்ளே போங்கள். நாலாவது வாக்கியம் ஆப் பாகர் ஜாயே, பாகர் ஜாயே, நீங்கள் வெளியே போங்கள். பாக் என்றால் வெளியே, அந்த என்றால் உள்ளே. நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஆப் பாகர் ஜாயே என்றால் நீங்கள் வெளியே போங்கள் என்ற அர்த்தத்தை தருகிறது. அடுத்த வினைச்சொல் பைட்னா. பைட்னா என்றால் டு சிட், உட்கார்தல் என்ற பொருள். அது எப்படி வாக்கியத்தில் அமைக்கிறோம் என்று பாருங்கள். தும் பைட்டோ, தும் பைட்டோ, நீ உட்கார், நீ உட்கார். அதை எதிர்மறையில் அமைக்கும் பொழுது தும் மத்தை சேர்த்துக்கிறோம். தும் மத் பைட்டோ, தும் மத் பைட்டோ, நீ உட்காராதே. மூணாவது வாக்கியம் ஆப் பைட்டியே, நீங்கள் உட்காருங்கள். இதையே நீங்கள் இங்கே உட்காருங்கள் என்றால் எப்படி நீங்கள் அமைப்பீர்கள்? ஆப் யஹாம் பைட்டியே, அவ்வளோதான், யஹாம சேர்த்துங்க. ஆப் யஹாம் பைட்டியே என்றால் நீங்கள் இங்கே உட்காருங்கள் என்ற அர்த்தத்தை தந்துவிடும். அதே இது எதிர்மறை நெகட்டிவில் சேர்க்கிறோம், நான் சேர்க்க வேண்டும்.
மரியாதைக்கிறனால நான் சேர்க்கிறோம். ஆப் ந பைக்கியே, நீங்கள் உட்காராதீர்கள். நீங்கள் இங்கே உட்காருவீர்கள் என்றால் ஆப் யஹாம் ந பைக்கியே, ஆப் யஹாம் ந பைக்கியே, இங்கே உட்காராதீர்கள். ஆப் வஹாம் பைக்கியே, நீங்கள் அங்கே உட்காருங்க. 2 தடவை சொல்ல பாருங்க, எப்படி பாருங்க, நன்றாக கவனிங்கள். ஆப் யஹாம் ந பைக்கியே, நீங்கள் இங்கே உட்காராதீர்கள். ஆப் வஹாம் பைக்கியே, நீங்கள் அங்கே உட்காருங்கள் என்ற அர்த்தத்தை தருகிறது. அன்பானவர்களே, பாடம் 6 தொடர்ச்சியாக இப்பொழுது நீங்கள் கட்டளை வாக்கியத்தை எப்படி அமைப்பது, அதில் எதிர்மறை எப்படி அமைப்பது என்ற வாக்கியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. அடுத்த வகுப்பில் நாம் என்ன கற்கப் போகிறோம் என்றால், இந்த கட்டளை வாக்கியத்தில் சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. என்ன விதிவிலக்குகள்? அதாவது இந்த விதியின்படி கட்டளை வாக்கியத்தில் இந்தியில் ஒரு 4 வினைச்சொற்கள் மட்டும் வித்தியாசமாக மாறுகின்றன. அந்த 4 வினைச்சொற்கள் என்ன என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பயிலப் போகிறோம். அடுத்த வகுப்போடு இந்த கட்டளை வாக்கியம் முடிவடையும். ஆகவே இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. நீங்கள் இதனுடைய PDF ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். வணக்கம், நன்றி. வாழ்க தமிழ், வளர்க இந்தியா.